தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல். 9வது அதிகாரம். விருந்தோம்பல். 88வது குறள். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். இந்த குறளின் விளக்கம்: செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும்போது விருந்தோம்பல் என்னும் வேள்விக்கு அது பயன்படாமல் போயிற்றே என வருந்துவார்கள். அதாவது நாம் சேர்த்து வச்சிருக்க செல்வம் எல்லாம் ஏதோ ஒரு காரணங்களால் அது இழக்கும்போது, நம்மளை விட்டு அந்த செல்வம் போகும்போது அப்போ வருந்துவாங்களாம். நம்ம பல பேருக்கு ஒரு விருந்து படைச்சு ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணியிருந்தா கூட அந்த செல்வம் நல்லா இருந்திருக்குமே, அந்த மாதிரி வருந்துவாங்களாம். அந்த செல்வம் விருந்தோம்பல் செய்யாமல் சேர்க்கும் ஒரு செல்வமும் நிலைக்காதான். எத்தனையோ பேருக்கு ஒரு உதவிகள் செஞ்சுருக்கலாமே, நம்ம வீட்டில் 4 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கலாமே, ஒரு அன்னம் படைச்சிருக்கலாமே, அன்னதானங்கள் செஞ்சுருக்கலாமே, கோவில் குளங்களுக்கு தர்ம காரியங்களுக்கு இந்த செல்வத்தை பயன்படுத்தியிருக்கலாமே, இப்படி எதுவுமே பயன்படுத்தாமல் இந்த செல்வம் பூரா போயிருச்சே அப்படின்னு வருந்துவாங்களாம். விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருட்களை வருந்தி காத்து பின் இழந்து பற்றுக்கொடு இழந்தோமே என்று இறங்குவர். விருந்தினரை பேணி அந்த யாகத்தின் பயனை பெரும் பேறு அற்றவர் செல்வத்தை சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும் போது இப்போது எந்த துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவர். அதாவது விருந்தோம்பல்ங்கிற அந்த வேள்வி, அந்த ஹோமம், யாகம், பெரிய அந்த செயலை அந்த யாகத்துக்கு ஒப்பான அந்த விருந்தோம்பலை செய்யாமல் அவங்க வச்சுருந்த செல்வங்களையெல்லாம் இழக்கும்போது ஒருத்தருமே யாருமே இல்லாத, துணையே இல்லாதவராக அவருக்கு தோணுமா. நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ணி 4 பேருக்கு சாப்பாடு போட்டு 4 பேரோட நல்ல உறவுகளாக இருந்தால் மட்டும்தான் நாம் ஒரு துணையோட ஒரு பலமாக இருக்க மாதிரி நமக்கு இருக்கும். எதுவுமே செய்யாமல் ஒரு கஞ்சனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தோன்னா நம்ம கஞ்சத்தனமாகவே தனிநபராகவே தனிமைப்படுத்தப்படுவோம், தனிநபராகவே வாழ்ந்துருவோம். அதை தான் வள்ளுவர் சொல்கிறார். விருந்தோம்பல் செய்யுங்க, வேள்வி செய்யுங்க. விருந்தோம்பல் செய்யாமல் நீங்கள் சேர்த்து வைக்கிற செல்வம் நீங்கள் இழக்கும்போது தான், அந்த செல்வத்தை இழக்கும்போது தான் நீங்கள் எப்படி தனிமையாக நிற்கிறீங்கன்றது தெரியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார் வள்ளுவர்.